ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா டீச்சர் சிமிலர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். நான் எல்லாம் பார்க்க முடியாது போல அப்படி சொல்லிச்சு. நம்ம டீச்சர் வந்து கிளாஸ் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு வராங்க. இவங்களுக்கு குட் மார்னிங் மிஸ் அப்படி சொல்லிட்டாங்க. சரி வாங்க கிளாஸ் கிட்ட பேசுவோம். விச் அனிமல் இஸ் பிங்க்? சரி நீ சொல்கிறா, என்ன அனிமல் பிங்காக இருக்கும்? கவ்வா? தப்புடா, கவ்வு பேர பிங்காக இருக்கும். நீ சொல்லுமா. கரெக்ட்மா, நீ சொன்னதான் கரெக்ட் ஆன்சர். சரி, எந்த அனிமல் வந்து என்னம்மா நீ சொல்லு. லிவ் ஓல்ட் LOL ஸ்டாண்ட்ஸ் ஃபார். நம்ம ஏதோ ஒன்று கொடுத்து தொலைச்சிட்டாங்க, விடுங்க. ஆனால் அது தப்பான ஆன்சர். நான் தெரியாமல் கொடுத்து தொலைச்சிட்டே, விடுங்க. டே 1க்கான இதை முடிச்சிருக்கோம். என்ன கேட்குறாங்க, என்னம்மாச்சு, ஏன் சோகமாக இருக்கேன், என்ன கரெக்டாக பண்ணல எக்ஸாம் அப்படின்னு கேட்க. கரெக்டாக பண்ணியிருக்கேன் மிஸ், நான் கரெக்டாக தான் மிஸ் பண்ணியிருக்கேன்னு. எங்கே கரெக்டாக பண்ணியிருக்கேன்? பரவாயில்ல, பி ரேங்க் எடுத்திருக்கேன், ஜாலியாக போயிட்டு வாப்போ. சரி நீ வாப்பா. நீ எப்படி என்னடா இது கேர்பேஜா வரும்? கேரட்டுக்கு எவனாச்சும் கேர்பேஜ் போடுவாங்கட்டா. ஐயோ தவறு, டிக்கன் போட்டுருக்கேன். நீ கடவுளே. காரு கரெக்டு. இது எவனாச்சும் பீன்ஸு சொல்லுவானா? உன்னை பாஸ் பண்ணி விட்டேன். போ எப்படியோ நீ நல்லா பையனா சொல்லிட்டு நல்லா படிப்போம். அவனை எப்படியோ பாஸ் பண்ணி விட்டேன். ஏன்னா நல்ல டீச்சர்ன்றனால பாஸ் பண்ணிட்டேன். லைன் சிப்பாக வரும். ஒருவேளை லைனோட குழந்தை போய் சிப்போ என்னவோ. சரி, ஃபிஷ்ஷு கரெக்டாக இருந்திருக்க. ஈஃபில் டவரும் கரெக்டாக இருந்திருக்க. போயிட்டு வாங்க, நீ பீராணி தான். அடுத்த வாட்டி நல்லா ஏறாங்க இருக்கணும், ஓகேவா? போயிட்டு வா. பரவாயில்லையே, நம்ம இன்னைக்கான நாளே சூப்பராக போட்டிருக்கோம். செம்ம. இப்போ அடுத்த நாளுக்கான வேலையை பார்ப்போம். நம்மளுக்கு இந்த ஸ்பின் பண்ணால் இந்த இதெல்லாம் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். நம்மளுக்கு ஒரு விசில் கிடைச்சிருக்கு. விசில் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம். சரி ஓகே, கொடுத்துட்டாலும் உட்கார வைங்க. சீவும் ஷார்ப் பென்சில் வேணுமா? அதனால் நம்ம சீவி தரோம். எங்களுக்கு சீவி தந்தாச்சு. இப்போ கிளாஸ்க்கு ரெடியாக இருக்காங்க. சரி பார்ப்போம். இந்த ஆட் வந்து டிஸ்டர்பன்ஸ் அதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட் வந்து நல்லா நடுவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது, அதுவே கடுப்பாக இருக்குது. ஸோ ஆட்லாம் நான் கட் பண்ணல. ஆட் வந்து வந்துச்சு அப்படின்னு நானும் விட்டேன். திடீர்னு வந்தோன்னு விட்டேன். சரி பார்க்குறாங்க மிஸ். இங்கே என்ன பண்ணுறமா அப்படின்னு கேட்க வந்து என்னென்னா ஃப்ளிக் கிட்ஸ் ஹர் ஹீ டீச்சர் ஷாக். என்னம்மா பண்ணுறேன்னு கேட்க ரிவைஸ்டு ஃபார் எக்ஸாம். ஓகே போயிட்டு வா போ. நீ எக்ஸாம் படிக்கின்றனால தான் உன்னை விட்டேன். நீ என்னம்மா பண்ணுறீங்க? ஸ்மால்ட் அ விண்டோ. புல்டு த ஃபயர் அலாரம். ஓகே போய் பிரின்சிபலை பார்த்துருவோம். இவ்வளோ தப்பு பண்ணியிருக்க. நீ என்னம்மா பண்ணுற? புள்ளி பண்ணுற. ஸ்டாப் புல்லிங். இவ்வளோ வந்து நம்ம வந்து என்னென்ன ஆடு பார்க்கணும் இவ்வளோ அனுப்புறதுக்கு. சரி போயிட்டு வாங்க, போமா. என்னங்க ஆடு பார்த்தாகணுமா இவ்வளோ இது பண்ணதுக்கு? அனுப்பிச்சி விட்டேன். அதனால தான் அனுப்பிச்சி விட்டதுக்கு கஷ்டப்பட்டு ஆடு பார்த்துட்டு சரி போயிட்டு வானா. தப்பு பண்ணுறவங்களும் நம்ம தத்துக்கிட்டு தான் ஆகணும். சரி கைஸ், நம்ம இப்போ செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம் நடந்து முடிச்சிருக்கு. பேப்பர் கரெக்ஷன் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி. சரி தாம்பம் பேப்பர். மேன் வேரிங் எஸ் மாஸ்க் இல்லையம்மா, இன்னும் தப்பாக தானே வரைஞ்சிருக்க. மாஸ்க் போட்ட மாதிரி வரைச்சா என்ன பண்ணி வச்சுருக்க? அவன் மாஸ்கே போடல, வெறும் மனுஷனை மட்டும் வரைஞ்சி வச்சுருக்க. ஃபெயில் ஆகிட்ட, போமா. அடுத்த நல்லா பண்ணு. ட்ரா அ பிரேக்கர் வாட்டர். போயிட்டா நல்லா மார்க் எடுப்போம். இனிமேல் ஆச்சு. நான் ஒருத்தர் ஃபெயில் பண்ணிட்டேன், அதாவது உன்னையும் ஃபெயில் பண்ணுறேன். போயிட்டு வா. ஃப்ராகு. இது உங்கள் ஊரில் ஃப்ராகாமா? நல்லா படிக்கிற, போமா. பொண்ணை நல்லா வளர்த்துட்ருக்காங்க. போயிட்டு வா போ. வெளியில் செட்டில் போயிட்டு வா போ. இந்த வாட்டி எல்லோரும் ஃபெயில் ஆகாங்க காய்ஸ். நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாட்டிலாம் இவங்க பாஸ் ஆகிடுவாங்க பாருங்கள். இப்போ வந்துட்டேன்ல, நல்லா வாத்தி ரைடு எத்தர வேண்டியனா ஆடு பார்க்கணுமா.
இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? ஓ, நம்மளுக்கு வந்து எக்ஸாம் யார் பிட் அடிக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. நம்ம இதே வச்சுக்கலாம், எக்ஸாம் மேலே இதே வச்சுக்கலாம், பென்சில் சீவிக்கலாம். இது எப்போ பார்த்தாலும் பென்சில் சீவிர வேலையை கொடுத்துட்றாங்கப்பா. எது கொடுக்கலாம் வெளியே பென்சில் சீவிர வேலையை கொடுத்துட்றாங்க. கிளாஸுக்கு ரெடியாக இருக்கலாம், வாங்க கிளாஸ்க்குள்ளே போடலாம். நான் ஆடு கட் பண்ணது கைஸ், அதனால பார்த்துக்கோங்க, வாங்க போகலாம். Rugby is played with a dash. Table tennis played with a bat. Batல எப்படி பண்ணுவாங்க? Golf ball are red. தப்பு. ஓ சாரி, பேட் வச்சு தான் விளையாடுவாங்களா? சரி விடுங்க, சரி ஃபெயில் ஆகிட்டு போயிட்டு வாமா. Saucer is played with racket. The saucer is scored tries. சரி ஏதோ ஒன்று போட்டு விடுவோம், போட்டு விடுவோம். பரவாயில்ல, பாஸ் பண்ணிட்டு போ. டி மார்க் வாங்கியிருக்கான், நான் என்னங்க பண்ணுறதுப்பா. சரி சரி, நீங்கள் என்னம்மா பாவமாக இருக்க, நான் ஏழை குடும்பத்துலேருந்து வந்திருக்க வேறு சொல்கிறேன். சரி பார்த்து படித்து நல்லா படி, எதாவது நல்லா மார்க் எடு, சரியா? பார்த்தீங்களா காய்ஸ், அந்த பொண்ணு முதல்ல எவ்வளோ ஒரு அழகான புலி வந்துருக்குன்னு. ஸோ அதனால் நம்ம வேலை போனால் என்னை இருக்கிற வரைக்கும் எல்லாேருக்கும் நல்லா சொல்லி கொடுத்துட்டு அவளை எப்படியாவது காப்பாற்றணும். நான் நாட்டுக்கு ஒரு டீச்சராக இருந்தால், நிஜமான ஒரு டீச்சராக இருந்தால் பாஸ் பண்ண தான் அங்கே வச்சுருப்பேன். எப்படியா இருந்தாலும் பசங்களை ஃபெயில் ஆக்கணுன்ற எண்ணமே யாருக்குமே வராது. ஸோ அதே மாதிரியே சொல்லு. சரி காய்ஸ், இந்த கேம் ப்ளே இதோட முடிச்சிக்கலாம். ஸோ அடுத்த கேம் ப்ளேயில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ஒரு மோட்டிவேஷனோட ஸ்பீச்சோட நம்ம கேம் ப்ளே ஓப்பன் பண்ணி விளையாடலாம். ஸோ டாட்டா பை ஃப்ரம் நிஷா தமிழ் கேமிங். சாரி, நரேன் நிஷா தமிழ் கேமிங். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. Bye guys, see you tomorrow.